2 நெருப்பு கிரகங்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஆற்றல் உச்சமா? ஆக்ரோஷம் அதிகமா? ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரக சேர்க்கை என்ற தலைப்பில் சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். ஜோதிடத்தில் சூரியனும் செவ்வாயும் இரண்டும் நெருப்பு தத்துவத்தை சேர்ந்த கிரகங்கள். இந்த 2 நெருப்பு கிரகங்கள் இணைவது பொதுவாக கடினமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. என்றாலும் எந்த வீட்டில் சேர்க்கை அமைகிறது, எந்த கிரகத்தின் பார்வை கிடைக்கிறது என்பதைக் கொண்டு பலன்கள் மாறுபடும். சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது அதிக ஆற்றல், தைரியம், தலைமை பண்பு, ஆக்ரோஷம், நிர்வாகத்திறன், நிர்வாகத்தில் வெற்றி ஆகியவற்றை குறிக்கிறது. அதே நேரத்தில் நெருப்பு தத்துவக்கோள்களின் சேர்க்கை என்பதால் முன்கோபம், ஆணவம், பிடிவாதம், உறவுகளில் மனஸ்தாபங்கள் என்ற எதிர்மறை பலன்களும் ஏற்படலாம். மேலும் நான் தான் என்ற குணம், அடிபணியாமை, வரட்டு கௌரவம், காரணமில்லாத திமிர் இவையால் நெருக்கமானவர்களை இழக்கும் நிலை கூட உருவாகலாம். இந்த சேர்க்கையை குரு பகவான் பார்வையிட்டால் இந்த தோஷத்தின் தீவிரம் குறையும். இந்த ஜாதகர்கள் பின்விளைவுகளைப் பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். கலகம் செய்வதிலும் வல்லவர்களாக இருப்பார்கள். தற்பெருமை அதிகமாக இருப்பதால் பிறரிடம் ஏமாறும் வாய்ப்பும் உண்டு. தான தர்மங்களில் நாட்டம் குறைவாக இருக்கும். பலருக்கு சிற்பக் கலையில் ஆர்வமும் திறமையும் காணப்படும். சிலருக்கு பொய் பேசும் குணம் இருக்கலாம். மேலும் சில ஜோதிட நூல்களில் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்திலும் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் சண்டை போடுவதில் வல்லவர்கள், மிகுந்த துணிச்சலுடன் செயல்படுபவர்கள், தைரியசாலிகள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு உள்ளவர்களின் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உடல் சூடு, இரத்தம் தொடர்பான நோய்கள், அம்மை, அஜீரணக் கோளாறு, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. சில ஜோதிட நூல்களில் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்திலும் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் சண்டை போடுவதில் வல்லவர்கள், மிகுந்த துணிச்சலுடன் செயல்படுபவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு உள்ளவர்களின் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உடல் சூடு, இரத்தம் தொடர்பான நோய்கள், அம்மை, அஜீரணக் கோளாறு, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. மேலும் இவர்கள் நேரம் தவறாமையே கடைப்பிடிப்பவர்கள். ஆண்கள் என்றால் ஆண்மைக்குரிய கம்பீரம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் இவர்களில் சிலருக்கு தவறான செயல்களில் ஈடுபடும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கலாம். இவர்களின் தந்தையார் ஆணவம் கொண்டவராகவும் அதிகார தோரணையுடனும் யாருக்கும் அடங்காத குணமுடையவராகவும் சொந்தமாக நிலப்புலன் உடையவராகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. சகோதரர்கள் அதிகமாக இருப்பார்கள். செவ்வாய் சகோதர காரகன் என்பதால் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு ஏற்படலாம். என்றாலும் இந்த சேர்க்கை நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் சகோதரர்களால் நன்மைகள் கிடைக்கும். ஒருவரின் ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. என்றாலும் வேலை இடத்தில் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மேலும் பிரச்சனையை உருவாக்குபவர்கள் இவர்களாக இருக்கலாம். இருப்பினும் சூரியன் அரசு கிரகம், செவ்வாய் நிலம் மற்றும் வீர கிரகம். எனவே இந்த இணைவு அரசு வேலை, இராணுவம், காவல்துறை, உயர் பதவிகள் ஆகிய துறைகளில் சிறந்த உயர்வுகளை தரும். மேலும் மருத்துவம் சார்ந்த தொழில்களிலும் சிறந்து விளங்குவார்கள். பிருஹத் ஜாதகம் நூலின்படி இந்த சேர்க்கை நெருப்பு மற்றும் தைரியத்தின் கலவையாக கூறப்படுகிறது. கேந்திரம் 1, 4, 7, 10, திரிகோணம் 5, 9 இவ்விடங்களில் இருந்தால் மிகச்சிறந்த பலன்கள். 6, 8, 12ஆம் வீடுகளில் இருந்தால் வாழ்க்கை போராட்டங்கள் அதிகரிக்கும். இந்த சேர்க்கை பெற்ற ஜாதகர் பெண் என்றால் அமங்கலி யோகம் உருவாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அமங்கலி யோகம் என்பது கணவரின் ஆயுள், மாங்கல்ய பலம் குறைவாக இருப்பதை குறிக்கும் அமைப்பாக கருதப்படுகிறது. என்றாலும் குரு பார்வை, ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் நிலை இவற்றால் பலன் மாறுபடக்கூடும். இதைக் கொண்டு பயப்படவும் குழம்பவும் தேவையில்லை. ஒரு கிரக சேர்க்கையின் முழு பலனையும் ஒரே விஷயத்தை வைத்து, ஒரே அமைப்பை வைத்து முடிவெடுக்க முடியாது. முழு ஜாதகத்தையும் பார்த்தே சரியான பலனை அறிய வேண்டும். கிரக சேர்க்கை ரகசியங்கள் தொடரில் சூரியனுடன் புதன் சேர்ந்தால் உண்டாகும் பலன்கள் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சூரியன் செவ்வாய் சேர்க்கையுடன் மற்ற கிரகங்கள் இணைந்திருந்தாலோ அல்லது பிற கிரகங்களின் பார்வை கிடைத்தாலோ அல்லது சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கும் ராசி மற்றும் வீடுகளைப் பொறுத்தோ பலன்கள் கட்டாயமாக மாறுபடும். அதனால் இதைக் கொண்டு குழம்பவும் பயப்படவும் தேவையில்லை. இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவான பலன்கள் மட்டுமே.